மைக் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். அவனோட உடம்புல ஏதாவது காயமாச்சுன்னா அது உடனே சரியாகிடுது. அடுத்த நாள் மைக்கு கிட்ட வம்பளுக்கிறதுக்காக ஒருத்தன் வரான். அவன் மைக்க குத்துனா இவனுக்கு வலிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு மைக் சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ அங்க வம்பளுக்கு வந்தவன் ஒரு கட்டையை எடுத்து மைக்க அடிச்சிடுறான். ஆனா அங்க மைக்குக்கு ஒன்னும் ஆகல. அதுக்கு பதிலா அவனை அடிச்சான்ல அவனுக்கு தான் பயங்கரமான அடி. அந்த இடத்துல இருந்து உடனே பயந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். மைக் சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது அந்த வம்பளுக்கு வந்தவன் கார்லயே பின்னாடி வரட்டிட்டு வரான். மைக் அவனால முடிஞ்ச அளவுக்கு அவனோட சைக்கிள ஸ்பீடா ஓட்டிட்டு இருக்கான். கார்ல வந்தவனுங்க மைக்கை ஏத்திடுறானுங்க. அவன் செத்துட்டான்னு நினைச்சிட்டு காரை ஸ்பீடா ஓட்டிட்டு போயிட்டே இருக்கானுங்க. இந்த பக்கம் மைக்குக்கு அடிபட்டதெல்லாம் உடனே சரியாகிடுது. அதோட விட்டா கரெக்டா இருக்காதுன்னு மைக்கோட அம்மாவை தொல்லை பண்ணலாம்னு சொல்லிட்டு இவனுங்களோட கார்ல இருக்க செயின் எடுத்து அவங்களோட வீட்டோட கார்னர்ல கட்டிடுறானுங்க. இப்போ கார் எடுத்த உடனே அந்த வீடே சாஞ்சிருது. மைக்கோட அம்மா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. வீடு சாஞ்ச உடனே பயத்துல எந்திரிச்சிடுறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள கேஸ் திடீர்னு லீக் ஆக ஆரம்பிச்சிடும். மைக்கோட அம்மாவால கதவு திறந்திருக்க முடியாது. அதனால கேஸ் வெடிச்சு அங்கேயே இறந்து போயிருப்பாங்க. மைக் அவங்க அம்மா இறந்ததுக்கு பழி வாங்கறதுக்காக அவனுங்களா எங்க இருக்கானுங்களோ அங்க போயிடுறான். அங்க இருக்கவன ஒருத்தனை பார்த்துட்டு இவனோட கழுத்தை நெரிக்கிறான். பார்த்தா அந்த தண்ணியில இருந்தவனால மூச்சு விட முடியல. அவன் அதே இடத்துல